ஓம் முருகா, வெற்றிவேல் முருகா. என் அன்பு பிள்ளையே, மாதத்தின் முதல் நாள் இன்றே இப்பதிவை கேள் தங்கமே. திடீர் திருப்பம் ஒன்று வந்து உன் மனதை மகிழ்விக்கப் போகின்றது. வாழ்க்கையில் திருப்பம் வேண்டும் என்று தானே எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்றாய். உன் மனதில் இருப்பது எனக்கு தெரியாதா என்ன? அதனால்தான் உனக்காக உன் அப்பா உன்னை தேடி வந்துள்ளேன். நீ நினைத்தது போலவே நிச்சயம் உன் கனவாக இருக்கும் உன் அத்தனை வேலைகளையும் நான் விரைவில் கொண்டு வந்து சேர்ப்பேன். என் வாக்கு ஒரு நாளும் பொய்யானது இல்லை. நம்பிக்கையுடன் இரு. உனக்கு கூடிய சீக்கிரம் நிலையான வருமானம் வரும்படி அதிர்ஷ்ட வாய்ப்பு உன் வீட்டின் கதவை தட்டும். அதை பயன்படுத்தி வாழ்க்கையில் முன்னேறு. தயங்காமல் இரு. என்றும் என் ஆசீர்வாதம் உனக்கு இருக்கின்றது. வாழ்க்கையில் உனக்கு பிடிக்காத விஷயங்களை கண்டு கொள்ளாமலும் வேண்டாத செயல்களில் கவனம் செலுத்தாமலும் தேவையற்ற கேள்விகளுக்கு பதில் சொல்லாமலும் இருந்து பார்த்தங்கமே, உன் உடலும் மனமும் ஆரோக்கியமாக இருக்கும். நீ எப்பொழுதும் பல குழப்பத்தோடையே இருக்கின்றாயே. எதற்காக இத்தனை குழப்பம்? வேண்டாம், அமைதியாக இரு. முருக பெருமான் கூப்பிடாமல் நீ இந்த திருச்செந்தூர் கோவில் மண்ணை மிதிக்க முடியாது. நீ எப்பேற்பட்ட ஆளாக இருந்தாலும் சரி, இந்த அகிலத்தையே ஆண்டாலும் சரி, நீ என்னுடைய கோவில் மண்ணை மிதிக்க முடியாது. நான் நினைக்கணும், அப்பொழுதுதான் நான் உன்னை கூப்பிடணும், அப்பொழுதுதான் உன்னால் என்னை பார்க்க வர முடியும். கூடிய விரைவில் நான் கூறுகின்றேன், கூடிய விரைவில் நீ என் மண்ணை வந்து என்னை பார்ப்பாய். ஒரு முறை நீ ஏற்கனவே வந்தாய் அல்லவா? அப்பொழுது மதில் ரூபத்தில் உனக்கு காட்சி கொடுத்தேன் அல்லவா? மகிழ்வுடன் கண்டு சென்றாய். நீ வாழ்வின் 2வது வெற்றி கட்டத்தை தொற்றுவிட்டாய். 3வது வெற்றி கட்டம் வரும்பொழுதே நான் இங்கே உன்னை வர செய்வேன். அப்பொழுது தொடர்ந்து என்னை வந்து நீ சந்திப்பாய். உன்னுடைய கையில் இருக்கும் அத்தனை துன்பங்கள் பிரச்சனைகள் அனைத்தும் விலகி நீ என்னிடம் வேண்டிய அத்தனையும் உனக்கு நான் நடத்தி கொடுப்பேன். மிகுந்த பிரச்சனையாக உள்ளது என்று இப்பொழுது எண்ணி மனம் உடையாதே. கடக்க முடியாத சில நாட்களை சமாளித்து கடந்து வந்து விட்டாய். இனி வரும் காலம் உனக்கு பொற்காலமே. உன்னோடு நான் இருந்து உன் ஆசைகள் அனைத்தையும் நான் நிறைவேற்றுவேன். உன்னை ஒதுக்கும் இடத்திலும், உன்னை வெறுக்கும் இடத்திலும், உன் வார்த்தைகள் மதிக்கப்படாத இடத்திலும், உன் செயல்களை போலி என கூறும் இடத்திலும் நீ யாரென்று யாருக்கும் நிரூபிக்க வேண்டிய அவசியமில்லை. உன் மனசாட்சிக்கு நீ உண்மையாக இருந்தால் போதும். அமைதியுடன் முன்னேறு. அதுவே அவர்களுக்கு நீ கொடுக்கும் பதிலாகும். உன் அப்பா நான் உன்னிடத்தில் கூறுகின்றேன், நிச்சயம் உன் வாழ்க்கை மாறும். நீ மகிழ்ச்சியான பாதையில் பயணம் செய்வாய். நல்லதை மட்டுமே நினைத்து கொண்டு நல்லதை செய்து வா. நிச்சயம் உனக்கு நல்லதே நடக்கும். ஓம் முருகா, வெற்றிவேல் முருகா.